ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பார்க்க போகிறோம். எதை பற்றின பாட்காஸ்ட் அப்படிங்கிறத ஹோஸ்ட் சொல்லுவார். அடுத்து பேப்பர் 3க்குள்ளே போயிடலாம். பாலிட்டி ஃபஸ்ட்டு பாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாலிட்டியோட யூஷுவல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஒன்று வரும். ஜுடிஷியரி இஸ் அ ட்ரெண்டு. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட் இஸ் அ ட்ரெண்டு. இது மூணாவது ட்ரெண்டு. நாலாவது அமெண்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டிருக்கான். அடுத்த அஞ்சாவது ட்ரெண்டு ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி ரிப்பீட்டட் வந்திருக்கு. ஸோ திரும்ப 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 இந்த 5 ஏரியாவிலேருந்து தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த இதில் தான் நீங்கள் பிவைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது தான் வந்திருக்கும். ஒரு ஜுடிஷியரி வந்துடும், ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் வந்துடும், ஒரு பார்லிமெண்ட் ரிலேட்டடாக ஒன்று வந்துடும், ஃபாரின் பாலிசி ரிலேட்டடாக வந்துடும். அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் பற்றி கேட்கலாம், அமெண்ட்மெண்ட் வந்துடும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் பற்றி வந்துடும். லைக் இன்ஸ்டியூஷனாக லைக் எலெக்ஷன் கமிஷன், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ இந்த ட்ரெண்ட் இந்த வாட்டி கண்டினியூ ஆச்சு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பாலிட்டியை விட இந்த வருஷம் பாலிட்டி இட் ஹேட் மெனி ஏரியாஸ், பட் மெனி கன்வென்ஷனல் ஏரியாஸ். நீங்கள் சிலபஸ்லேருந்து படித்தா அது அப்படியே நீங்கள் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வாட்டி நமக்கு கான்ஸ்டியூஷன்லேருந்து அப்படியே கேட்கப்பட்டது எதுனா டிபிஎஸ்பி. ஸோ ஒரு 15 மார்க் தேர் இஸ் திஸ் ஹவு டிபிஎஸ்பி என்ஷோஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். கான்ஸ்டியூஷனல் பார்ட்டு அப்படியே டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அடுத்தது பார்லிமெண்ட்லேருந்து ஒன்று வரும். அதுலேருந்து இந்த வாட்டி என்ன கேட்டாங்கன்னா, பட்ஜெட் ப்ராசஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த பட்ஜெட்டுன்னு பார்த்தோன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அது எழுதக்கூடாது. பட்ஜெட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள இருக்கிற எக்கனாமிக் ஸ்டாஃப் சொல்கிறது. பசங்களுக்கு பட்ஜெட்டுன்னு கேட்டால் என்ன எழுத போகிறாங்க, என்ன எழுதணும் அப்படின்னா, நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும். மினிஸ்டர் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேட்பாங்க. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேட்க ஆரம்பித்து அந்த ஃபேஸ்லேருந்து ஆரம்பித்து ஹல்வா செரிமனி பற்றிலாம் எழுதணுமான்னு தெரியல. பட் அதுலேருந்து எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் ஆகும், பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் ப்ரிலிமினரி டிஸ்கஷன் இருக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி. அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எழுதி அப்ராப்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை பண்ணணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஏரியா. நெக்ஸ்ட் இது பார்லிமெண்ட்லேருந்து கேட்டாங்க. ஸோ அடுத்து அமெண்ட்மெண்ட்லேருந்து வழக்கம் போல் 73rd அமெண்ட்மெண்ட், அவங்களுக்கு ஃபேவரட்டான 73rd அமெண்ட்மெண்ட்லேருந்து கேட்டாங்க. இந்த வாட்டி ஃபேவரட் அவங்களுக்கு 73rd அமெண்ட்மெண்ட். ஃபாரின் பாலிசிலேருந்து எதுவும் வரல. நான் அட்லீஸ்ட் G20 கேட்பாங்க, அட்லீஸ்ட் பிரிக்ஸ் G20 பேச்சில் நிறைய இருந்தது, அது வரும்னு நினச்சேன், வரவே இல்லை. ஃபாரின் பாலிசி அவங்க கண்டுக்கிறதே இல்லை. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏரியா ஜுடிஷியரியும் இந்த வாட்டி வரல. ஆனால் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் 2 வந்தது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் வருது, எலெக்ஷன் கமிஷனும் வருது. ஸோ ரெண்டுமே அந்த ட்ரெண்டில் வந்துருச்சு. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்க்குறப்ப சிவாஜி படத்தில் சொல்லுவார்ல, ஐயோ பாரி அவன் படத்தை போட்டுக்கிறான்ற மாதிரி. எனக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வரும்போது வெறும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி ரெஃபரன்ஸ் கொடுக்கலாமா வேணாமா, நான் ஆக்சுவலி கொடுக்கல. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் தானே கேட்டேன். நான் ஆர்டிகல் 314 to 323 அது மட்டும்தான் எழுத போகிறேன், வேறு எதுவும் எழுத போகிறது இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஆரம்பிச்சு அதில் ஃபேக்டாக கொடுக்கலாம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் டிஎன்பிஎஸ்சியா, பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருக்கலாம். நான் எழுதலை. நான் சரி டிஎன்பிஎஸ்சிக்கான ரெஃபரன்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றி எழுதணுன்னா நிறைய இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ பாசிட்டிவாவா ஃப்ளோவில் நிறைய பட் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சு அதில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நாங்கள் எக்ஸாம் ப்ராசஸ் ரொம்பவே பாசன் பண்ணி 57 நாளில் ரிசல்ட் வந்துச்சு. நிஜமாவே அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நாங்கள் எழுதுறப்பெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணலையே. அதுக்குள்ளே வந்துருச்சு. எனக்கே கணக்காக உட்காந்துருப்போமே நாங்கள். அப்படி நேற்றுக்கு தான் முந்தா நேற்று குரூப் 2 ரிசல்ட் எனக்கே ஷைனா அதுக்குள்ளே போட்டிங்க. ஆல்மோஸ்ட் 60 days தான் டைம். அதுக்குள்ளே அடுத்து மெயின்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷம் உட்காந்துருந்தோம்ப்பா நாங்கள் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணுறாங்களோ? குரூப் 2A இருக்கிற சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி வேறு எக்ஸாம்ஸ் ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி? குரூப் 1A இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த பர்டிகுலர் எக்ஸாம் சிபிடி தான். நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே சென்னையில் சிபிடி நடத்துறதுக்குன்னே ஒரு சென்டர் கட்டி வச்சுருக்காங்கல்ல, கோவிலம்பாக்கம்ல. ஓகே, அது நல்லா நடத்திடுவாங்களா? பண்ணுவாங்கன்னு நம்புவோம். சர்வர்லாம் கரெக்டாக இல்லை, போன குரூப் 2 மெயின்ஸ்லேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் போன குரூப் 2 மெயின்ஸோட ட்ரௌமா காலையில் லாங்குவேஜ் பேப்பர் ஃபஸ்ட் டைம் லாங்குவேஜ் பேப்பர் வருது. அந்த லாங்குவேஜ் பேப்பர் எல்லாருக்குமே நெவர் ஃபர்கெட்டிங்காக இருக்கும். அதை பற்றி நம்ம ஆடியோவாக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்ணா நகர் ஆஸ்பிரன்ஸ் ஸ்பாட்டிஃபைல மட்டும் இருக்கும். ஆடியோவாக குரூப் 2 மெயின்ஸ் ரேண்ட்னே ஒரு எபிசோட் இருக்கும். அதுதான் கேட்குது, இந்த சிபிடி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. இவங்களும் இந்த கம்மல் வளையல்
எல்லாத்தையும் தாண்டி சிஎன்பிசி வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருவாங்க. அமோகமாக சிமுகமாக. சரி, நம்ம டைவர்ட் ஆக வேணாம். ஸோ இப்போ இந்த வருஷம் போகலாம். இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எல்லாரும் படிக்க சர்க்காரியா கமிஷன் அண்டு புன்சி கமிஷன், இது 2 வந்துச்சு. ஸோ சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீசஸ். ஆக்சுவலி புதுசாக இந்த வாட்டி கேட்டது என்னன்னா, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் மீடியா இன் எலெக்ஷன் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ பிரசார் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ, பிஐபி, இந்த மாதிரி. நீங்கள் கூட ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தீங்களே தூர்தர்ஷன். தூர்தர்ஷன், அதான் பிரசார் பாரதி. அது தூர்தர்ஷன் எழுதணுமா? ஓகே, நான் பிரசார் பாரதின்னு எழுதியிருக்கேன். இப்போ டிடி தமிழ்னு பேர் மாற்றிட்டாங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஆர்சி. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் டிஎன்பிசி எனக்கு தெரிஞ்சு ஏஆர்சி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எத்திக்ஸில் தானே? எத்திக்ஸ்லையும் கேட்டாங்க, குரூப் பாலிட்டிலையும் கேட்டாங்க. பாலிட்டியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஷார்ட் நோட் ஆன் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, எத்திக்ஸில் செகண்ட் ஏஆர்சி. ஸோ 2 ஏஆர்சியும் டச். ஏன்னா சிலபஸில் டேரெக்டாக ஏஆர்சிங்கிற டாபிக் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு 500, 600, 1000 பக்கம் போகும். அது எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் யூபிஎஸ்சி. கூகுளில் போனால் நம்ம யூபிஎஸ்சி ரிலேட்டட் வெப்சைட்ஸில் எல்லாருமே பக்காவாக ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்தா போதும். செகண்ட் ஏஆர்சி இருக்கு, உங்களுக்கு தெரியலையா, நல்லதாக 4 விஷயம் எல்லாம் எழுதிட்டு ஏஆர்சியில் சொன்னாங்கனாலும் கரெக்டு தான். ஏன்னா எல்லாம் ஏஆர்சியில் சொல்லியிருப்பாங்க. கவர்னன்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது எழுதணும் அப்படின்னு. இது ஆமாம் ஏஆர்சியில் சொன்னாங்க. பட் ஃபஸ்ட் ஏஆர்சி நான் என்ன நினச்சேன்னா, இதில் நான் 4த்தில் வந்து நம்ம பிரசார் பாரதி கூட எழுதிடலாம், ஆல் இண்டியா ரேடியோ, ஏன்னா அதெல்லாம் எழுதிடலாம். பட் ஏஆர்சிஸை விட்டுருக்கலாம். ஏன்னா ஏஆர்சி வந்து யாருமே எந்த டெஸ்ட்லேயுமே எழுதி பழகின ஒரு ஏரியா கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் படிக்கிறப்போ பிரசார் பாரதி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் ஐ தாட் இந்த ஏஆர்சியை தான் விடணுங்கிறது என்னோட முடிவாக இருந்தது. அண்ட் ஹவு ஆர்டி ஹாஸ் இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, டைரக்ட் கொஸ்டின் சிலபஸ்லேருந்து அப்படியே வந்திருக்கு. ரோல் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் இன் உமன் எம்பவர்மெண்ட், மீண்டும். நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி. அடுத்து வந்து வேறு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் போன வருஷம் தான் கேட்டான், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். இந்த வாட்டி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப், அப்படியே அடுத்த வருஷமே அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே பேப்பர்லேயே ரிப்பீட் பண்ணுறப்போ அடுத்த வருஷம் பண்ண மாட்டாங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனியன் பட்ஜெட். அண்ட் லாஸ்ட் 5th கொஸ்டின் வந்து ரோல் ஆஃப் ஏஐ இன் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கேட்டான். நம்ம வரும்போது இதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சிலபஸில் இது எங்கே ஃபிட் ஆகும்? ஸோ கவர்னன்ஸ்க்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம இதை இறக்கிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, 15 மார்க்கில் 73rd அமெண்ட்மெண்ட் நீங்கள் எழுதிடுவீங்க, டிபிஎஸ்பி எழுதிடுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் எழுதிடுவீங்க, பட்ஜெட் எழுதிடுவீங்க. அப்போ எதை வேணும்? ஏஐயே வேணும். ஸோ இப்போது ஏஐ வந்து சயின்ஸில் கேட்டாங்கன்னா எழுதிடணும். ஆனால் பாலிட்டியில் டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவோட 9 பில்லரை வச்சு இதெல்லாம் எழுதுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ இதை நம்ம விட போகிறோம் அப்படிங்கிற இந்த டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிஜிட்டல் இந்தியா நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியாவோட 9மே ஏஐ கூட சம்மந்தப்பட்டது இல்லைல்ல. அதில் வந்து மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஏஐ கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம எதை விடுறதுங்கிறதுல வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ். ஸோ இது வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நோ பவுன்சஸ் இதில். ஓகே, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம். இந்த வாட்டி சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்னன்னா, பியூர் சயின்ஸ் சிலபஸில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது வருமா வராதா, எந்த அளவுக்கு வரும்னு எல்லாரும் ஒரு பீதியிலே இருந்தாங்க. நிம்மதியாக எங்களை விட மாட்டிங்களா? நாங்கள் வந்து குரூப் 2 குரூப் 4 போனால் பியூர் சயின்ஸ் வருதுன்னு தான் குரூப் 1லேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் குரூப் 1லேயே பியூர் சயின்ஸ் கேட்டாங்க, வந்துருச்சு. ஆக்சுவலி பியூர் சயின்ஸையும் தாண்டி அக்ரிகல்ச்சர் ஆட் பண்ணியிருந்தாங்க. இல்லை, அந்த அளவுக்கு இதை பியூர் சயின்ஸ்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சிலபஸில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டைரக்ட் பியூர் சயின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, பயாலஜியும் டைரக்ட் பியூர் சயின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, செல்லு, டிசீசஸ், எண்டோக்ரைன். ஆனால் 3ஆவது அவங்க ஆட் பண்ணது அக்ரிகல்ச்சர், ஃப்ளாரிகல்ச்சர், ஒலரிகல்ச்சர், போமாலஜி, மெடிசினல் பிளான்ட்டு, போன்சாய், ப்ராபகேஷன் டெக்னிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கேட்டுட்டாங்க. ஸோ நமக்கு வந்து நான் ஆக்சுவலி வந்து இந்த ஏரியா வந்து லைக் பார்த்துக்கலாம், சாய்ஸில் விட்டுடலாம் அப்படின்னு தான் போனேன். கடைசியில் பார்த்தா அதில் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துருச்சு. ஸோ சயின்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பேப்பர் 2ல் அன்கன்வென்ஷனலாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வினா சயின்ஸ் தான். அமாங் ஆல் 3 பேப்பர்ஸ் நீங்கள் எந்த டிஎன்பிசி ஆஸ்பிரன்சி கேட்டாலும் பேப்பர் 3 தான் டஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த வாட்டியும் அதுதான், இந்த வாட்டி பேப்பர் 3 தான் டஃப். பேப்பர் 3 தான் டஃப் பிகாஸ் ஆஃப் சயின்ஸ். நீங்கள் சொல்கிறது வந்து பேப்பர் 3 பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக். அதை ஓகே, புது பேப்பர் 3 தான். ஏன்னா போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பேப்பர் 4 தான் மெஜாரிட்டி வந்து. ஏன்னா கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, எங்கேயாவது கேட்டு. இல்லைங்க, இந்த வாட்டி வந்து எக்கனாமி, ஜியாகிரஃபிலாம் ஓகே தான். இந்த வாட்டி வந்து எல்லாம் படித்த ஏரியாவில் தான் வந்தது. இந்த வாட்டி டஃப்பாக நினச்சது எல்லாருக்குமே சயின்ஸில் கொஞ்சம் மாட்டியிருப்பாங்க. வழக்கமாக சொல்லுவோம்ல, அதே டைலாக் தான், லட்டில் வைப்ப நினச்சியா தாஸ், லட்டில் வச்சன்ற மாதிரி. சயின்ஸில் என்ன கேட்குறாங்கிறது. ஸோ சயின்ஸோட ட்ரெண்ட் வந்து இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சயின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே போன்சாய் தான். ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன், அது வெறும் வாட் இஸ் போன்சாய் அண்ட் ஹவு டு க்ரோ, அந்த ப்ராபகேஷன் டெக்னிக்ஸ் தான் படித்தேன். கிளாசிஃபிகேஷன் படிக்கல. ஏன்னா கிளாசிஃபிகேஷன்லேயே 4-5 டைப் இருக்குது. இவ்வளோ ஃபேக்ட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்ட்டு விட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரதுனால எனக்கு டைமுக்கு பெருசாக இல்லை. பட் நிறைய ஆஸ்பென்ஸ் படிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதை பார்க்குறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? போன்சாய் என்றால் நீ ஒரு போன்சாய் மரம்
அப்படின்னு வைரமுத்து சொன்ன கவிதை தான் ஞாபகம் வந்தது. ஸோ நீ வந்து ஒரு போன்சாய் அல்ல, நீ ஒரு ஆலமரம் அப்படின்னு ஏதோ ஒரு கவிதை இருக்கும். ஆலமரமா? அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. ஆலமரம் ஆரம்பிக்கலாம், கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் போன்ஸ் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா சரி போன்சாய் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதை விட்டுறலாம், சாய்ஸில் விட்டுறலாம் அப்படின்னு இருந்து 2வது கொஸ்டினை நோக்கி போகிறேன். 2வது கொஸ்டினை பார்த்த உடனே ஐயோனாச்சு. என்னன்னா இப்போ எனக்கு அது என்ன ஞாபகம் இல்லை, கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் தெரியும். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து இந்த டிஜிட்டல் அல்காரிதம், குவிக்கஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படிலாம் நம்ம படிப்போம்ல, விஎல்எஸ்ஐ, இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சம்மந்தமான ஒரு 2 டேர்ம்ஸுக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, 2 டேர்ம்ஸை கொடுத்து அதை பற்றி ஷார்ட் நோட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லேயே சம் ரேண்டம் கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது என்னன்னே ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அதை விட்டுட்டு இப்போ நம்ம போன்ஸா எழுதுறதா இது எழுதுறதா, சரி இந்த பக்கம் சீவல், அந்த பக்கம் சிதறல. இப்போ இது 2த்துல எதை விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே 3வது கொஸ்டின் படித்தா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். It kills 99.9% %9% ஆஃப் ஜெர்ம்ஸ் அந்த இதுக்கு போயிடுச்சு. ஸோ அகைன் அது சிலபஸில் இருந்துச்சு ஆக்சுவலாக, மெடிசன் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம புதுசாக இதில் ஆட் பண்ணியிருந்தாங்களா, பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பாலிமர், பிளாஸ்டிக்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி ஏரியாவில் பெஸ்டிசைட் இன்செக்டிசைட் டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஏரியா தான் இருக்கிற இந்த ஏரியா இல்லை. டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏரியாவில் கரெக்ட், இந்த பயாலஜிக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த இப்போ ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன் இப்போ இது வந்துருச்சா, இப்போ ஃபஸ்ட்டு விடலாமா, 2வது விடலாமா, 3வது விடலாமா, இதுதான் வந்து இதுவே. 4வது ரோல் ஆஃப், 3வது விடலாமா இல்லை முடிச்சு விட்டீங்க போங்க தான். 3வது கொஸ்டின் வரும்போதே அவ்வளோதான் அவுட்டு. 4வது வந்து ரோல் ஆஃப் ஏஐ இன் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ டெக்னாலஜி நம்ம படிப்போம், ஏஐ தனியாக படிப்போம். இவன் என்ன கேட்டிருக்கானா, யூபிஎஸ்சி இப்படி தான் கேட்பாங்க, சிலபஸில் இருக்க 2 வேர்டை லிங்க் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கான். இப்போ நான் நானோ டெக்னாலஜிக்குள்ளே ஏஐ இறக்கி எங்கெங்கெல்லாம் ஏஐயோட ஸ்கோப் இருக்குங்கிறத டக்குன்னு யோசிச்சேன்னா யூ கான் லீவ் திஸ். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வச்சு நான் உங்களுக்கு ஒரு மெயின்ஸில் டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா இப்போ 4 இருக்குல்ல, நீங்கள் எதை வந்து இப்போது 20 முடிச்சுட்டு வர்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ். நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி 20 முடிச்சிருக்கணும். பட் எத்தனை ஆஸ்பிரன்ஸ் வந்து அந்த இதை லாஸ்ட் மொமெண்ட்டில் கொஸ்டின்ஸ் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தெரியாத கொஸ்டின்ஸை லாஸ்ட்டுக்கு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுதான். இப்போ நான் இதை எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து நானோ டெக்னாலஜி எழுதிட்டேன், நல்லா எழுதிடலாம் அப்படின்னு. ஸோ நானோ டெக்னாலஜியை டோட்டலாக எழுதி முடிச்சுட்டு அடுத்தது ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எழுதிட்டேன். இப்போ நமக்கு வந்து சுத்தமாக கம்ப்யூட்டர் தெரியாது, போன்சாயாவது அது குட்டி மரம்னு தெரியும், கம்ப்யூட்டரில் என்னன்னே அது தெரியல. ஸோ அதை தான் விட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ எனக்கு கதை அடிக்க தெரிஞ்ச ஏரியா ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் போன்சாயாக இருந்துச்சு. போன்சாய்னா குட்டி இது, அது ஒரு டெஃபினிஷன் இருக்குது, அதை எழுதிட்டு கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து சயின்ஸில் கொஞ்சம் பவுன்சர்ஸ் வந்த ஏரியா ஃப்ரம் நியூ சிலபஸ் அப்படின்னா இதுதான். பியோர் சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பியோர் சயின்ஸ்லேருந்து வந்தது வந்து 15 மார்க்கில் கேட்டாங்க, விச் ஐ லெஃப்ட். 15 மார்க்கில் இந்த வாட்டி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோட டைப்ஸ் கேட்டாங்க, அது டைரக்ட் சிலபஸ். பேட்டர்ன்ஸ், காப்பி ரைட்ஸு, டிவெசஸ் என்ன அந்த ஏரியா. அது டிவெசஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் எழுதலை, பட் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ், கரோஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் வந்து பேசிக் சயின்ஸில் வந்தது. அது ஆக்சுவலி வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்குலாம் தெரியும். பட் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், மிச்சது அடுத்து ரோபோட்டிக்ஸ், இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸாக இருந்ததுனால நான் அதை விட்டுட்டேன், மெட்டல்ஸை விட்டுட்டேன். ஸோ கெமிஸ்ட்ரியிலேருந்து டேரெக்டாக இந்த வாட்டி வந்தது மெட்டல்ஸ். ஆக்சுவலி நியூலி ஆடட் ஏரியாவில் அடுத்த வருஷம் குரூப் 1 படிக்கிறவங்க நிச்சயமாக சயின்ஸ் படிங்க, இதுதான் என்னுடைய அட்வைஸ். குறிப்பாக இல்லை அக்ரிகல்ச்சரும் படிங்க, கெமிஸ்ட்ரியும் படிங்க, பயாலஜியும் படிங்க. ஏன் அதை படிக்கணும்னா மெயின்ஸ்க்காக படிங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 10 மார்க்கில் 2 10 மார்க் நான் கதை எழுதுகிற மாதிரி தானே போச்சு. ஒரு அக்ரிகல்ச்சரு, ஒரு பயாலஜி. எல்லாருமே நம்ம வந்து ஒரு எக்ஸலன்ஸ். நிஜமாவே போன்சாயோட கிளாசிஃபிகேஷன்ஸ் ஒருத்தன் கரெக்டாக படிச்சு எழுதியிருந்தேன்னா அவன் யூபிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சரல் ஆப்ஷனல் எடுத்துட்டு குரூப் 1 எழுதுகிற ஆஸ்பிரண்ட்டாக இருப்பான், வேறு யாரும் இல்லை. ஸோ ரோபோட்டிக்ஸ் ஆக்சுவலி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 3 விதமாக கேட்டிருந்தான். வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ், ஆர் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ சேம், வாட் ஆர் ஆல் தி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், அது எழுதியாச்சு. டைப் 2 டயபெட்டிஸ் கேட்டிருந்தான். ஸோ நிறைய பேருக்கு டைப் 1க்கும் டைப் 2க்கும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பட் வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட், அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட் கேட்கல, நான் எழுதினேன், பேஜை ஃபில்அப் பண்ணல. ஸோ அது வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். பவுன்சர் அமாங் ஆல் தி ஏரியாஸ் இன் 2024 இஸ் சயின்ஸ். மிச்சம் எல்லாமே ஈஸி தான். ஓகே, சயின்ஸை ஒரு வழியாக கடந்து போகிறீங்க. தமிழ் சொசைட்டி என் ஃபேவரட். கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சுல்ல இதை முடிச்சுட்டு அது பார்க்குறப்ப?
தமிழ் சொசைட்டி ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய படித்த ஏரியாலேருந்து வந்துச்சு. ஸோ தமிழ் சொசைட்டியோட ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். எப்போவுமே தமிழ் சொசைட்டிக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் எரா இஸ் அ கிளாசிக். சங்கம் எரா இஸ் தேர் இன் ஆல் த 3 ஏரியாஸ். 3 வருஷமும் வந்த ஒரு ஏரியா சங்கம் எரா. அப்போது இந்த வாட்டி வந்துருச்சு சங்கம் எரா. அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் குரூப், அதில் வந்து உமன் இஸ் அ காமன் ட்ரெண்டு. ஸோ உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், உமன் இன் சங்கம் எரா, இந்த ஏரியாவை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். மூணாவது வந்து ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் இன் சோலா, பாண்டியா, விஜயநகரா, இந்த ஏரியா வந்து நம்ம வந்து ஆர்கிடெக்சர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ராக் கட்லேருந்து டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு எப்படி போச்சு அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது மூணாவது ட்ரெண்டு. நாலாவது வந்து ஃப்ரீடம் மூமெண்ட். ஃப்ரீடம் மூமெண்ட் ஆல்ரெடி பேப்பர் 1ல் படிச்சிருப்போம், பேப்பர் 2ல். அதே அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் நல்லா படிச்சிருக்கணும். அஞ்சாவது திராவிடியன் மூமெண்ட், இது வந்து படிப்போம். ஸோ இந்த ஏரியாஸில் வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருந்தாலே உங்களால் கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். ஸோ இந்த ஏரியா வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக அதான் நான் சொல்கிறேன். நான் யூனிட் 8, 9க்கு ப்ரிலிம்ஸில் ஏன் எஃபர்ட் போட்டேன் அப்படின்னா மெயின்ஸ்னால தான். மெயின்ஸில் 50 நமக்கு வந்து இது லைக் நமக்கு வி ஆர் ஹேவிங் இட் ஃபார் 75 மார்க்ஸ். இந்த 75 மார்க்ஸ் வந்து இட்ஸ் வெரி பிக். ஸோ இதுக்கு யூ ஹேவ் டு புட் எஃபர்ட்ஸ். ஸோ அதனால் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ்லேயே அது டிவிடெண்ட் தருது. ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னா 8, 9 தான். ஸோ இதில் வந்து இந்த வாட்டி வந்து லைக் ஆஸ் வி ஹேவ் திஸ் ட்ரெண்ட், அப்படியே ட்ரெண்ட் ரிப்பீட் ஆகுதுங்க. ஆக்சுவலி ஈஸி டு ப்ரெடிக்ட் ட்ரெண்ட். க்ரோத் ஆஃப் சைவிசம் இன் தமிழ்நாடு, பக்தி மூமெண்ட் லிட்ரேச்சர் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. நாயன்மார்ஸை வச்சு எழுதுறது தான். ஸோ நம்ம நாயன்மார் கல்ச்சர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே டெம்பிள் ஆர்கிடெக்சர், நடராஜா, ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் ரைட். ஸோ வி ஹாவ் இனஃப். நமக்கு லிட்ரரி ரெஃபரன்ஸே நிறைய தேவாரம், திருவாசகம் இந்த இதெல்லாம் இருக்குது. திருமந்திரம், பெரிய புராணம், ஷேக்கிலார் எழுதுன பெரிய புராணம் எல்லாம் எழுதலாம். ஸோ ஷேக்கிலார்னு சொன்னோன்னே ஏன் சிரிப்பு வந்தது எனக்கு தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய புராணம். நெக்ஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப், ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து இதில் பவுன்சராக வந்தது என்னதுன்னா, நமக்கு தமிழ் சொசைட்டியில் இந்த ஏரியா ஒன்று இருக்கும். அதாவது ஸோ இப்போது அன்கன்வென்ஷனலாக தமிழ் சொசைட்டியில் கேட்குற ஏரியா எது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர்ட்டு, சயின்ஸ், கல்ச்சர், லிட்ரேச்சர், மியூசிக், ட்ராமா, அது வந்து மாடர்ன் டே வரைக்கும், மாடர்ன் டைம்லேருந்து கேட்குற அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த சினிமா அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்ஸில் வந்து பிரிண்ட் எடிஷன், டிரான்ஸ்லேஷன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் மீடியா, இந்த ஏரியா தான் அன்கன்வென்ஷனல் ஏரியா. இதுக்கு முன்னாடி வந்து பெருசாக வந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, என்னதுன்னா ஹவு தமிழ் லிட்ரேச்சர் டெவலப்டு பேஸ்ட் ஆன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அதர் டிசிப்ளின்ஸ்லேருந்து எப்படி லிட்ரேச்சர் இன்ஸ்பயர் ஆச்சு 19ல் கேட்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் வரலன்னு நான் நினைக்கிறேன், இந்த அன்கன்வென்ஷனலான இந்த ஏரியாவில். இன்னொன்று இந்த மாதிரி வந்தது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற தமிழ் டயஸ்போரா பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பவுன்சர் ஒரு வருஷம் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அந்த ஏரியாவிலேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஒன்று வந்து ரோல் ஆஃப் ட்ராமா இன் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இன் 20th century. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து எப்படி இதை மெயின்ஸ்க்கு அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் நான் ஆல்ரெடி வர்ச்சுவல் அகாடமி நோட்ஸ் சொன்ன மாதிரி, நான் வந்து இதுக்கு வந்து அட்வான்ஸ் தமிழ் 11th 12th புக் இருக்குல்ல, 11th 12th நார்மல் தமிழ் புக்கை தாண்டி அட்வான்ஸ் தமிழ்னு ஒரு புக் இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா எனக்கு ஃபுல்லாக நோட்ஸ் உங்களுக்கு தமிழில் தான் கிடைக்கும், நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்க வேண்டியது வரும். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த இதை வந்து படித்தேன் ஆக்சுவலாக. அந்த ட்ராமா, நாடகவியல், அந்த இது எல்லாமே அட்வான்ஸ் தமிழ். அதில் தான் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார், அப்புறமா வந்து அவ்வை சண்முகம், இவங்க பற்றி எல்லாமே அதில் தான் வரும். ஃபாதர் ஆஃப் தமிழ் ட்ராமா அதெல்லாம். ஸோ அதை வந்து படித்தேன். நம்ம அஃப்கோர்ஸ் ரோல் ஆஃப் தமிழ் ட்ராமானா டிராவிடியன் ட்ராமா, கிளாசிக்கல் ட்ராமா அப்படிங்கிற அந்த இது வந்து அறிவியல் இல்லை, அட்வான்ஸ் தமிழில் படித்ததுனால அது. ஸோ அட்வான்ஸ் தமிழ் புக் இஸ் வெரி குட் சோர்ஸ் டு ஸ்டடி யூனிட் இந்த தமிழ் சொசைட்டி பார்ட். ரெண்டாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இன் தமிழ் சினிமா சாங். இது என்னோடய ஃபேவரட் கொஸ்டின். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் 4 இருக்குது. க்ரோத் ஆஃப் சைவிசம் இருக்குது, ட்ராமா இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ்ல எதை அட்டெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி இதில் அதான் தமிழ் லிட்ரேச்சர் இன் தமிழ் சினிமா சாங். 4வது வந்து காசஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இன் சோலா பீரியட். ஸோ ரைட் அபவுட் தாஞ்சூர் பெயிண்டிங்னா எழுதிடலாம். காசஸ் ஆஃப் க்ரோத்துன்னு கேட்டிருந்தாங்க. லைக் டிஎன்பிசியில் பொதுவாக தாஞ்சூர் பெயிண்டிங் மட்டும் தான் எழுதுவாங்க. பட் நம்ம கொஸ்டின் அட்ரஸ் பண்ணணுங்கிறதுனால நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு ஏதோ வந்து சரி தாஞ்சூர் பெயிண்டிங்கில் டீட்டெயில்ஸ் தெரியறதோட நம்ம சாங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இத்தனை மெயின்ஸ் எழுதுகிறோம், ஒரு ஜாலியாக எழுதலாமே அப்படிங்கிறதால எவ்வளோ சாங்ஸ் வந்து வைரமுத்துதும் வால் இதுவும் கேட்டிருக்கோம், பழைய புராண பாடல்கள்லாம் கேட்டிருக்கோம். சும்மா எழுதி விடுவோம், அன்கன்வென்ஷனல் எழுதி விடுவோம், எவ்வளோ மார்க் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆர்வமாக இருக்குது. வைரமுத்து அவர்கள் எழுதின லிரிக்ஸில் நீங்கள் எந்த லிரிக்ஸை கோட் பண்ணி எழுதியிருப்பீங்க? எப்படிப்பட்ட வரிகள்?
அது எப்படிப்பட்ட வரிகள் டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நான் சொல்கிறேன் அது என்னன்னு. எனக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ஹாலில் வரைக்கும் எந்த கொஸ்டின்லையுமே நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுறீங்க நான் கேட்கல. இந்த கொஸ்டினுக்கு நான் கேட்குறேன், எழுது நீங்கள். நான் இது வாட்டி என்ன பண்ணேன்னா, இப்போ நான் டேஞ்சூர் பெயிண்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதி கன்வென்ஷனல் குரூப் 1 ஆன்சர் எழுதிட்டு வந்திருக்கலாம். எனக்கு முடியலையே கேட்க முடியலையே. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் வந்து அங்கே நம்ம தமிழ் லிரிக்ஸை பற்றி நம்ம ஒரு நம்ம மூவி பஃப்பாக இருந்து அவ்வளோ லிரிக்ஸ் கேட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதை ஒரு ஆன்சரில் எழுதுறதுக்கான வாய்ப்பே வராது. அவன் கிடக்கிறான் தேஞ்சூர் பெயிண்டிங்ஸு, அது எழுதுறான், அவன் என்ன ஒரு மார்க் போடுவான், நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்க் ஆண்டனி எஸ்ஜே சூர்யா ஐடி பார்க்குற மாதிரி இருக்கு. அவன் கிடக்கிறான், நம்ம எழுதுறோம்டா, நம்ம வந்து வைரமுத்து எழுதுறோம், நம்ம வந்து திருமால் பெருமை திருவிளையாடல் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன் எடுத்து டிஎன்பிஎஸ்சி இந்த அன்கன்வென்ஷனலாக நாம் வைரமுத்து வாலியெல்லாம் போட்டு எழுதின ஆன்சருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறான் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஏரியா விட்டுறணும். இந்த இடத்துல மட்டும் நோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து இப்போது லைக் ஆஸ்பிரன்ஸ்ன்னு இருந்தால் நான் 5வது மெயின்ஸு சர்வீஸ் வாங்கணும், எப்படியாவது வந்துடணும், ஜெயிச்சிடணும், அந்த இதெல்லாம் வந்து எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கும். 5வது மெயின்ஸ் எழுதுகிற ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கு ஒருவன் பார்த்துக்கலாம், நீ பார்த்துக்கலாம். நீ இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன். ஒரு 15 மார்க் எழுதுனா ஒரு கரெக்டர் எவாலுவேட்டர் 12 மார்க் போடுறாரு, ஒருத்தர் 4 மார்க் போடுறாரு. இப்படி எவாலுவேஷன் பண்ணுற டிஎன்பிஎஸ்சிக்கு நான் வந்து போகலாமே அப்படின்ட்டு ஜாலியாக எழுதுன ஒரு ஏரியா தான் அது. சரி, என்ன எழுதுனேன் நான், என்ன பண்ணேன், தேஞ்சூர் பெயிண்டிங்ஸை விட்டுட்டு இது எழுதுனேன். ஸோ எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் அந்த கொஸ்டின் எழுத அட்டன் பண்ணி தான் எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த விவேக் காமெடி இருக்கும்ல, இதில் எண்ணெய் ஊற்றுனது நீ தானே, நான் அதில் தான்டா காலை வைப்பேன், நான் 5 மெயின்ஸ் எழுதியிருக்கேன்டா, நான் அதில் தான் காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சு எரிதிரி மாலாங்கிற மாதிரி மார்க் வரும்போது தான் தெரியும். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாசிக்கலாக தான் எழுதினேன். எப்படின்னா, கிளாசிக்கல் தமிழ் மூவி ஏரா. நான் இந்த ஆன்சர் வந்து மூவி ஏராஸா, நம்ம மெயின்ஸ் நாலேஜே நம்ம யூஸ் பண்ணுறோம். மூவி ஏரா வந்து 40s to 60s ஏரா, 70s to 80s ஏரா, மாடர்ன் டே ஆஃப்டர் 90s ஏரா அப்படின்னு 3ஆக பிரித்தேன். நான் ஆத்தர்ஸை வச்சோ மூவிஸை வச்சோ ட்ரெண்டை வச்சோ பிரிக்கல, இப்படி பிரித்தேன். இப்படி பிரிச்சுட்டு பண்டைய காலத்துல எல்லாம் புராணம், பரவாயில்ல, நான் ஆக்டர்ஸ் வச்சு பிரிச்சிருந்திருப்பேன். எம்ஜிஆர் காலம், சிவாஜி காலம், நான் மூவிஸுங்கிற இந்த கொஸ்டினோட இது வந்து மூவி தான். சிவாஜி, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார். நான் வந்து 6 சப்ஹெட்டிங் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் ஏராவில் வந்து புராணம் சார்ந்த பாடல்கள் அப்படியே டிட்டோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்த ஔவையார், கேபி சுந்தராம்பாள், நான் எழுதுனதே அதான். திருவிளையாடல் எழுதினேன், திருமால் பெருமை, ஏன்னா சைவிசம்க்கு ஒன்று அதில் எழுதிட்டோம். திருவிளையாடல் எழுதுகிறப்போ இதில் வந்து தேவாரம் திருவாசகம் இருந்துச்சு. திருமால் பெருமை எழுதுகிறப்போ இதில் வந்து 4000 திவ்ய பிரபந்தமுடைய வரிகள் இருந்துச்சு. ஆண்டாள் அப்படின்னு எழுதி மார்கழி திங்கள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல். சரி, அது ஆக்சுவலாக ஆண்டாளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் சங்கமமில் அந்த பாட்டு இருக்கும். ஆண்டாள்னு ஒன்று உங்கள் ஃபஸ்ட்டு எந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு? எனக்கு மார்கழி திங்கள் அல்லவா சங்கமம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் அதை எழுதினேன். வைரமுத்து ஞாபகம், அவர் தான் சங்கமம்னு எழுதி மார்கழி திங்கள் அல்லவா அப்படிங்கிறது தான் வந்து நடுவில் ஒரு கவிதை எழுதி அது ஒரு பஞ்சாயத்தாச்சு, கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. பட் ஆண்டாள்னாலே நம்ம கிளாசிக் வந்து சங்கமம் படத்தை நம்ம கலாய்க்க வேண்டியது அது வேறு. டான்ஸின்னா என்னன்னே தெரியாத 2 ஹீரோயினை வச்சு டான்ஸ் பற்றி ஒரு படம் எடுத்தாங்க, சரி அது வேறு விஷயம். மியூசிக்னால அந்த படத்தையே ரஹ்மான் காப்பாற்றிட்டாரு. அதான் மியூசிக்னால தப்பிச்ச படம் அது. ஹீரோயின் 2 பேருக்கு டான்ஸ் வராது. ஸோ மார்கழி அது உங்களோட தனிப்பட்ட கருத்து, என்னோட நான் எந்த வண்ணத்துக்குள்ளேயும் நான் சொசைட்டியோட ஒரு. ஸோ நான் வந்து மார்கழி திங்கள் அல்லவா எழுதினேன். அதுக்கப்புறம் ஔவையாரில் வந்து நம்ம ஒன்றானவன், இரண்டானவன், மூன்றானவன்னு சிவனுக்கு பாடியிருப்பாங்க. தக்க வேணா ஆடவா, சிவசக்தி சக்தி ஆடவா, அது எல்லாமே ஔவையாரோட முருகர் பாடல்கள் தான். ஸோ நம்ம பார்த்துருக்கோம்ல, கந்தன் கருணை பார்த்துருக்கோம்ல, அது வந்து கந்தன் கருணைனா கங்கோ ஆடியோ லான்ச்சில் பேசினாரு, பிகாம் ஃபெயில் ஆகி சிவகுமாரா. கந்தன் கருணை இஸ் அ கிளாசிக். ஆக்சுவலாக கிளாசிக்கல் மூவிஸ்ல என்னோட ஃபேவரட் அவர் தான் நடிச்சிருக்காரா. எனக்கு சிவகுமார் முருகன்னாலே இதில் என்னன்னா, அதில் முருகரா இவர் சிவகுமார் நடிச்சிருப்பாரு, வீரபாகுவா தான் இவர் நடிச்சிருப்பாரு. சிவாஜி வந்து ஒரு மெயின் கேரக்டர் வீரபாகு. ஸோ அந்த எனக்கு கிளாசிக்கல் நீங்கள் வந்து மஸ்ட் வாட்ச் கிளாசிக்கல் தமிழ் மூவிஸில் இதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். திருமால் பெருமை, திருவிளையாடல், கந்தன் கருணை, இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த 3 படமும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எழுதினேன். அப்புறம் வந்து அடுத்து மாடர்ன் ஏராவில் வரும்போது நறுமுகையே, வைரமுத்துவோட நறுமுகையே, இப்படி ஒன்று எழுத நான் சப்ஹெட்டிங் என்னதுன்னா, அற்றை திங்கள் அந்நிலவில் அப்படிங்கிற அந்த நிந்தையும் நெந்தையும்னு போட்டு ஏலே அதெல்லாம் எழுதியிருக்கேன். யாயும்
ஆகிறவோ நிந்தையும் செம்புயல் பழநீர் போல். இந்த செம்புயல் பழநீர் போலுங்கிறது வந்து நறுமுகையிலையும் வரும், இந்த பாட்டுலையும் வரும். அப்புறம் இன்னொன்று, இது வந்து 2K கிட்ஸுக்காக ஹிப்ஹாப் ஆதி அண்ணா பாரதியார் இல்லையே, அவர் பேர் எழுதுற இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாரதியார்னு போட்டு கப்பலோட்டிய தமிழனில் பாரதியாரோட பாட்டு இருக்கும், வந்தே மாதரம் என்போம் இருக்கும், கண்ணம்மா என் காதலி. கண்ணம்மா என் காதலினா கவன் பாட்டு கிடையாது, கவன் இல்லையா? கண்ணம்மா என் காதலிங்கிறது ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் வஉசி கப்பலோட்டிய தமிழனில் ஒரு பாட்டு இருக்குது. ஓகே, பாரதியார் பாட்டு அப்படியே மியூசிக் போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், ட்விஸ்ட் இருக்குது. எனக்கு ஆதி அண்ணா வந்தார். ஸோ பட் நான் வந்து கிளாசிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க கரெக்ட் பண்ணுறவங்களாம் வந்து 50s to 60s இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஆதி அண்ணாவை தெரியாது. ஆனால் கப்பலோட்டிய தமிழன் தெரியும், ஜெமினி கணேசன் அண்ட் சாவித்ரி. ஸோ அந்த தளபதி ரெஃபரன்ஸே இல்லையா? தளபதி ரெஃபரன்ஸா இது ஒன்று எழுதினேன். இந்த மாதிரி வந்து அது நல்லா போச்சு. அந்த கொஸ்டின் வந்து நான் ருசிச்சு எழுதின கொஸ்டின்ஸில் அது ஒரு முக்கியமான கொஸ்டின். இன்னொரு பாட்டு ஏதோ ஒன்று எழுதினேன், வைரமுத்து நறுமுகை எழுதியாச்சு. கண்ணதாசன் எழுதவே இல்லையா? கண்ணதாசன், ஆமாம் கண்ணதாசன் எனக்கு ஞாபகமே வரல. கண்ணதாசன் நிறைய எழுதியிருக்காரு. பட் எனக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா, தமிழ் லிட்ரேச்சரோட ரெஃபரன்ஸ் வேணும்ல உங்களுக்கு. இப்போ பாரதியார் எனக்கு இருக்குது, ஔவையார் எனக்கு இருக்குது, புறநானூறு அகநானூறு இருக்குது, திருக்குறள் இருக்குது. ஆக்சுவலி திருக்குறள் நான் பெரிய பாயை கொண்டு வந்தேன். லிட்ரேச்சர்னா கண்ணதாசனே வந்து எழுதியிருக்காரு. எனக்கு ஞாபகம் வரலைங்க. அந்த 7 நிமிடங்களில் அந்த ஒத்துக்கிறேன் பெரிய பாய் ரெஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா திருக்குறள்னு ஒரு சப்ஜெக்டிங் போட்டு மன்னிப்பாயா வந்து திருக்குறள் ஃபீல் பண்ணி எழுதி அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், இதுலேயே 10 மார்க் முடிஞ்சிச்சு. கன்க்ளூஷன் என்ன 2 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு 4 பேஜ் கொடுங்க. எனக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வேணாம், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது வந்து ராங் டெசிஷன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், உங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது இது தப்பான டெசிஷன். நீங்கள் தாஞ்சூர் பெயிண்டிங் தான் எழுதியிருக்கணும், ஏன்னா அதை நம்ம படிச்சிருப்போம். These stunts are performed by trained actors. Don't try this at exam hall. See, எனக்கு வந்து I'm almost at the sunset of my aspirant life. ஸோ அப்படி இருக்கிறப்போ I want to enjoy it. பார்த்துக்கலாம், ஜாலியாக எழுது, நீ என்ன மார்க் போடுவேன்னு எனக்கு தெரியும். ஒரு அங்கிள், நல்ல நேர்மையான அங்கிள் கரெக்ட் பண்ணார்னா அவர் எனக்கு போட போகிறாரு. பூமர் அங்கிள் கரெக்ட் பண்ணால் போட போகிறதில்ல. ஸோ அது நம்ம கையில் இல்லை, ஸோ போட்டுக்கலாம். ஸோ இது என்னோட ஃபேவரட். அப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், ஹவு இட் இவால்வ்ட் இன் த தமிழ் கல்ச்சர், வாட் ஆர் தி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சங்கமேரா. சி, சங்கமேரா இஸ் அ ரிப்பீட்டட் தீம், உமன் இஸ் அ ரிப்பீட்டட் தீம். தயவு செஞ்சு அதை படிச்சிடணும். அண்ட் ஒரு செம்ம கொஸ்டின் எதுனா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லான்ச் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டியூரிங் திராவிடியன் மூமெண்ட். ஸோ திராவிடியன் மூமெண்ட்டில் நம்ம அந்த 50 இயர்ஸில் என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்தோம், நம்ம வந்து அதை வந்து நம்ம கலைஞர் அண்ணா ஏராலேருந்து ஆரம்பித்து அண்ணா ஏரா, கலைஞர் ஏரா அண்ட் அம்மா, நீங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து இல்லை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இல்லை. கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் லான்ச் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான். நீங்கள் அண்ணாலேருந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ நான் அதை வந்து எப்படி சப்மிட்டிங் போட்டேன்னா, அண்ணா ஏரா அப்படியே கன்வென்ஷனலாக போயிட்டேன். அண்ணா ஏரா, கலைஞர் ஏரா, எம்ஜிஆர் ஏரா, அம்மா ஜெயலலிதா ஏரா அப்படின்னு இந்த நாளாக நான் வந்து போட்டுட்டேன். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழ் சொசைட்டி வித் எவிடன்சஸ். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழ் சொசைட்டினா நமக்கு கண்டென்ட் ரொம்ப கம்மி. இப்போ இந்த நாளுத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் ஹவு இட் ஹஸ் இவால்வ்ட் அப்படிங்கிறதுல கண்டென்ட் இருக்குது. கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சங்கமேரா கண்டென்ட் இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு தான் அதிக கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் நீங்கள் விட வேண்டியது ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழ் சொசைட்டி. ஸோ நமக்கு அதில் வந்து யூ டோன்ட் ஹாவ் இனஃப் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்கு அதில் இனஃப் டேட்டா இருக்காது 15 மார்க் எழுதுறதுக்கு. ஸோ அதை நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் விடணும், தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அப்படி விடக்கூடாது, சரியா? ஸோ இதுதான் வந்து தமிழ் சொசைட்டி ருசிச்சு எழுதுன அந்த ஒரு கேள்வி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், சம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் ஆதில் ப்ரோவோட யூடியூப் சேனலான கியூரியஸ் ஆதில் சேனலில் வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த வீடியோ பார்த்துக்கலாம்.